இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கோல் செட்டிங் அப்படின்னு ஒரு ப்ரோஸ் தான் பார்க்க போகிறோம். 9th ஸ்டாண்டர்ட் புது புக்லேருந்து எடுத்தது ஃபஸ்ட்டு டேர்ம். இந்த கோல் செட்டிங் அப்படின்ற இந்த ப்ரோஸ் வந்து யார் எழுதுனா பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த். இவர் தான் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஸ்ரீகாந்த் தான் நமக்கு தெரியும். ஸோ கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த், இவரை வந்து செல்லமாக வந்து கிருஷ் ஸ்ரீகாந்த் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இவர் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமுடைய முன்னாள் கேப்டனாகவும் இவர் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 1983 வேர்ல்ட் கப் நம்ம வெற்றி பெற்றோம் இல்லையா, இந்தியா வெற்றி பெற்றுச்சு. அந்த சமயத்துலேயும் அதுலேயும் இவர் வந்து இருந்திருக்காரு. ஓகேங்களா. He was a former chairman and senior selection committee of 2011 World Cup winning Indian team. ஸோ அந்த சமயத்தில் சேர்மனாகவும் சீனியர் செலெக்ஷன் கமிட்டி மெம்பராகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்துருப்போம், ஏதாவது கிரிக்கெட் நடந்துச்சுன்னா அங்கே வந்து அந்த ப்ராட்காஸ்ட் பண்ணுறது அந்த கமெண்டராகவும் இவர் வந்து இருந்திருக்காரு. ஓகேங்களா. வித் வேரியஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் நியூஸ் சேனல்ஸோடு இவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஹானஸ்ட்டாக இப்போ வந்து நம்ம இந்தியாவே தப்பாக விளையாட்டில் வந்து தோக்குற மாதிரி இருந்தாலும் அவங்க இப்போ சப்போஸ் ஆஸ்திரேலியா வந்து விளையாடுறாங்கன்னா, ஸோ ஆஸ்திரேலியாக்காரங்க சூப்பராக விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு ஹானஸ்ட்டாக வந்து அந்த ரிவ்யூ கொடுப்பாரு. ஸோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கமெண்ட்ஸ் கொடுப்பாரு. அடிக்கடி பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும், நல்லா அந்த ஹியூமர் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வந்து இவருக்கு இருக்குது. ஓகேங்களா. நல்லா ஹியூமராக வந்து பேசுவார். இவர் வந்து நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர். இவர் என்ன எழுதியிருக்காரு பார்த்தீங்கன்னா கோல் செட்டிங் அப்படின்ற இந்த ப்ரோஸ் எழுதியிருக்காரு. ஸோ பேர்லேயே தெரியுது, கோல் செட்டிங்கும் போது ஏதோ ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவருடைய வார்த்தைகளால் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் இந்த லெசன் நம்ம பார்க்க போகிறோம். கோல் செட்டிங் கிருஷ் ஸ்ரீகாந்த், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் வந்து நமக்கு வரக்கூடிய டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டாங்கன்னா நம்ம எழுதணும். ஸோ கோல் செட்டிங் எழுதுனது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கிருஷ் ஸ்ரீகாந்த். டாபிக் உள்ள போகலாம். கோல் செட்டிங் இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1ல் இருக்க டேர்ம் 1. கோல் செட்டிங் வந்து கிருஷ் ஸ்ரீகாந்த். இந்த ப்ரோஸ் பார்த்தீங்கனாலே நமக்கு தெரியும், கோல் செட் பண்ணுறது. ஏதாவது ஒரு நம்ம வந்து ஜெயிக்கணும். ஓகேங்களா. இப்போ வந்து நான் கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு நினச்சினா, ஸோ அதுக்கான நம்ம வந்து என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதுக்கான அந்த கரெக்டாக அந்த கோல் செட் பண்ணனா நம்ம கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு தான் அதை சொல்லியிருக்காரு. சில பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க, டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்ப நிலையில் இருப்போம். ஓகேங்களா. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க, வெரி ஆஃபன் இன் லைஃப் யூ ஃபைண்ட் யுவர் செல்ஃப் அட் கிராஸ் ரோட்ஸ். ஸோ கிராஸ் ரோட்ஸ்னால் இப்படி இருக்குது, இந்த வழி போகிறதா இந்த வழி போகிறதான்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிப்போம். ஸோ 4 ரோடு சொல்ல ஜஸ்ட் கிராஸ் ரோடு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ அப்போ ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு ரைட் டெசிஷன் கண்டிப்பாக எடுத்தே தான் ஆகணும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனோ பொண்ணோ வந்து என்ன பண்ணுறாங்க, ஸோ அவங்க எடுக்கிற மார்க்கை வச்சு, ஸோ அதிகமாக எடுத்தாலும் கம்மியாக எடுத்தாலும், ஸோ அவங்க எடுக்கிற மார்க்கை வச்சு எந்த துறையை நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து டெசிஷன் எடுக்கணும். அவங்க பேரண்ட்ஸாக வந்து டெசிஷன் எடுக்கணும். ஸோ அதுதான் வந்து அவங்களுடைய அந்த இடத்துல வந்து கிராஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ எதை சூஸ் பண்ணணும் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்களுடைய என்டையர் லைஃபுமே இருக்குது. த மோஸ்ட் காமன் எக்ஸாம்பிள் எதுலேருந்து எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கிலீஷ்காரங்களாம் வந்து ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட். நமக்கு தெரியும் ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட்ற வந்து இந்த கிளாசிக்கல் சில்ட்ரன் கிளாசிக்கல் நாவல் இது. ஸோ இதை எழுதுனது யார் பார்த்தீங்கன்னா லூயிஸ் கரோல். லூயிஸ் கரோல் எழுதுன ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட். ஓகேங்களா. ஸோ இந்த கதையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆலிஸ் இந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, இது இருக்காங்க பாருங்கள். இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, ஒரு கிராஸ் ரோடுக்கு வராங்க. ட்ராவல் பண்ணும்பொழுது ஒரு கிராஸ் ரோடுக்கு வராங்க. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே ஒரு கேட் இருக்கிறத பார்க்குறாங்க, உட்காந்துருச்சத பார்க்குறாங்க. அந்த கேட் கிட்ட வந்து நான் எந்த ரோடுக்கு போகணும், ஆக்சுவலி நார்மலாகவே ஒரு கிராஸ் ரோடு, நான் எந்த ரோடுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அந்த பொண்ணு. ஓகேங்களா. ஸோ அதுக்கு அந்த கேட் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுன்னா, நீ வேர் டியூ யூ வாண்ட் டு கோ, நீ எங்கே போகணுமோ அங்கே போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து என்னதுன்னா, உனக்கான ரைட் சாய்ஸை நீ சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ கெரியராக இருக்கட்டும், ஓகேங்களா, இல்லைன்னா வந்து இது நான் பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன், இந்த பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ், நமக்கு எது சூட் ஆகுது அதில் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு முயற்சிக்கணும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. When you make a career choice, you must want to take up engineering, you want to get into medicine, or you want to take up a job. ஓகேங்களா. ஸோ ஒன்று இன்ஜினியரிங்கா, மெடிசனா, இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா, ஸோ எதுனாலும் நீ தான் வந்து சூஸ் பண்ணும். உனக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டு நம்மளுடைய கோலை வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா. இது எனக்கு வரும், மேக்ஸ் நல்லா வரும்னா நான் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணலாம், நல்ல மார்க் எடுத்து பயாலஜி நல்லா வரும்னா மெடிசன். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி வந்து இல்லை நான் வந்து எனக்கு இது வேண்டாம், நான் வந்து மியூசிக் தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ கண்டிப்பாக மியூசிக்கில் கூட வந்து பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணால், பேரண்ட்ஸ் ஆக்சுவலி இப்போ இருக்க பேரண்ட்ஸ் வந்து எப்படின்னு தெரியல, அப்போ இருக்க பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ இருக்க பேரண்ட்ஸ் வந்து நல்லா சப்போர்ட்டிவாக இதுவாக இருந்துச்சுன்னா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய கோல் செட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ யூ மஸ்ட் நோ வாட் யூ வாண்ட் டு டூ. ஸோ உனக்கு தான் தெரியும். ஓகேங்களா. ஸோ உனக்கு தெரியும் நீ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீ ரைட் டெசிஷன் எடு, அதுக்கேற்ற மாதிரி நீ கோல் செட் பண்ணு அப்படின்ட்டு சொல்கிறாங்க.
ஸோ ஸ்ரீகாந்த் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாரு, நான் ரொம்ப ஒரு இதில் நம்பிக்கையாக இருப்பேன். அது என்னென்னா, நான் வந்து எதை ஆகணும், எனக்கு வந்து என் ஆழ் மனசில் நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா அந்த கோல் வந்து கண்டிப்பாக நான் வந்து அட்டென்ட் பண்ணுவேன். அதில் எனக்கு பயங்கர நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ எம் வெரி ஃபிம் பிலீவர் இன் ஒன் திங். நான் ரொம்ப நம்புகிற ஒரு விஷயத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூ வில் அல்டிமேட்லி பிகம் வாட் யுவர் இன்னமோஸ்ட் அண்ட் டீப் ரூட்டட் டிசைர் இஸ். நம்ம மனசுக்குள்ளே இப்போ நம்ம மேலோட்டமாக ஜஸ்ட் நான் வந்து பாஸ் ஆகணும் எக்ஸாமில் பாஸ் ஆகணும் அப்படின்ட்டு, ஆனால் அதுக்கான முயற்சி எடுக்காமல் சும்மா எப்பயாவது நினைக்கிறத நம்ம ஆழ் மனசில் நல்லா பதியிற அளவுக்கு நம்ம அதை நினச்சிட்டே இருக்கணும். ஒரு இதுலையுமே வந்து நான் கவர்மெண்ட் ஜாப் ஆகணும். அப்போ சொல்லுவாங்க அது சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அது போய் நல்லா பதிஞ்சிடுமாமா. ஸோ அந்த அளவுக்கு நம்ம நினச்சிக்கிட்டே அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். ஓகேங்களா. அஃப்கோர்ஸ் டிசைர் சேஞ்ச் ஃபார் எ பர்சன் ஃப்ரம் டைம் டு டைம். ஒரு நேரத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த இப்போ வந்து ஒரு சில பர்சன் பார்த்தீங்கன்னா குரூப் 2A பாஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் குரூப் 1A பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அப்போ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுங்க, இன்னும் வந்து குரூப் 2A பாஸ் பண்ணலையே அப்படின்ற மாதிரி. ஸோ அப்புறம் கொஞ்சம் காலங்கள் ஆக 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 அவங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த படித்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவங்க வந்து குரூப் 1A பாஸ் ஆகிருப்பாங்க. அப்போ அவங்க மனசுக்குள்ளே ஆழ் மனசில் நான் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு ஆளுக்கும் அது வந்து வேணும். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து மேலோட்டமாக வந்து ஜஸ்ட் பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்காம அதுக்கான முயற்சிகள் ப்ளஸ் வந்து தினமும் அதை வந்து நினச்சிட்டே இருக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவோம், என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு பர்சனை வந்து 21 நாள் ஏதாவது நம்ம வந்து அந்த ஆக்டிவிட்டி நமக்கு வரவே இல்லை, அது 21 நாள் கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா அது கண்டிப்பாக அது ஒரு ஹேபிட்டாகவே மாறிடும். நான் ஏதோ ஒரு புக்கில் படித்தேன். ஓகேங்களா. ஸோ நானும் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் அந்த 21 நாள் நான் வந்து ட்ரை பண்ணல, ஒரு 10 days ட்ரை பண்ணால் அதோட விட்டுருவேன். அப்போ நம்ம ஆழ் மனசுக்குள்ளே அதை நினச்சிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ அது வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா 5 ஸ்டெப்ஸ் இருக்குது கோல் செட்டிங்க்கு அப்படின்றாங்க. ஸோ புட்டிய கோல்ஸ் ஆன பேப்பர் என்ன ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் கோல் செட் பண்ணுங்கள். அதுக்கான வேலைகளை வந்து செய்யணும். அதனால் என்ன பயன்களும் பார்க்கணும். ஐடென்டிஃபை த அப்டக்கிள் அண்ட் சேலஞ்சஸ். ஸோ அதில் என்ன மாதிரியான நமக்கு அப்டக்கிள்ஸ், முட்டுக்கட்டைகள். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேரிட் விமனாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஃபேமிலியை பார்க்கணும் அப்படி இப்படின்னு அதையும் ஓவர் கம் பண்ணி படிக்கணும். ஓகேங்களா. இன்கேஸ் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் இல்லைனா ஸோ அதையும் ஓவர் கம் பண்ணி படிக்கணும். அப்புறம் ஹெல்ப் வந்து கண்டிப்பாக யாருடைய ஹெல்ப் வந்து ரெக்கர்டா பீப்புளாக இல்லை ரிசோர்ஸஸாக. ஓகேங்களா. ஸோ கடைசியாக பாருங்கள், புட் டவுன் மைல் ஸ்டோன்ஸ் வித் டேட். இதுதான் முக்கியம். இப்போ நம்முடைய அப்துல் கலாம் சொன்ன மாதிரி இந்தியா வந்து 2020 வந்து வல்லரசு நாடாக ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஆகுது. ஸோ அது மாதிரி நம்ம வந்து அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த இதுக்குள்ளே நான் வந்து கண்டிப்பாக அந்த கோலை அச்சீவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க பாருங்கள். அவருக்கு சரியாக ஞாபகம் இல்லை, 3வது இயரோ இல்லை 4th இயரோ இன்ஜினியரிங் படிக்கும்போது அவர் மனசுக்குள்ளே என்ன நினச்சார்னா, நான் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு வந்து நான் கிரிக்கெட் ப்ளே பண்ணணும். ஸோ அதுவும் தமிழ்நாட்டில் வந்து நான் ப்ளே பண்ணணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ப்ளே ஃபார் தமிழ்நாடுக்காக நான் ரெப்ரசன்ட் பண்ணி விளையாடணும் அப்படின்னு நினச்சாராமா. அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவர் சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து என்ன ஆச்சு, நான் வந்து இந்தியாவுக்கு ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்துருக்காரு. ஓகேங்களா. ஸோ நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, நான் வந்து இந்தியாவுக்காக ப்ளே பண்ணேன், விளையாடினேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து என் ஆழ் மனசில் பதிஞ்சிட்டு அதுக்கான ஒர்க் அவுட்டும் பண்ணேன். ஸோ அதுமாதிரி பார்த்தீங்கன்னா 1983 வேர்ல்ட் கப் வந்து நான் வெற்றி பெற்றேன். ஆனால் ஆஃப்டர் 1983 அப்புறம் ஒரு சில அந்த என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து வீக்காக இருந்ததால் ஸோ என்னை வந்து கொஞ்சம் பின்னாடி தான் வச்சுருந்தாங்க. ஸோ என்னால் வந்து மறுபடியும் அதில் வந்து இன்வால்வ் ஆக முடியல மறுபடியும் கிரிக்கெட் டீமில். ஓகேங்களா. ஸோ ஸ்டேஜ் கேம் வேரின் வித்தின் அபவுட் 6 to 7 months. ஓகேங்களா. ஸோ இந்த 1983 அப்புறம் 6 to 7 மாதத்துக்கு அப்புறம் அவருடைய பெர்ஃபார்ம் வந்து ரொம்ப பேடாக இருந்ததால் அவரை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்கம்மா. ஈவன் வந்து தமிழ்நாடு ரஞ்சி ட்ரோஃபி இருக்கு இல்லையா, அந்த டீமே வந்து இவர் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்கம்மா, நீங்கள் வந்து ஒழுங்காக விளையாடலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து அவ்வளோதான் போல் அப்படின்னு நினைக்காம அதுக்கப்புறமேட்டு மனசுக்குள்ளே நினச்சிருக்காரு என்னென்னா, கவலைப்படாத சேக்கா, அவருடைய சில பேர் போல். ஸோ டோன்ட் வெரி சேக்கா, யூ வில் மேக் இட். கண்டிப்பாக நீ வந்து இதை பண்ணுவ, நீ மறுபடியும் வந்து இந்தியாவுக்காக விளையாடுவ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீ ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிரிக்கெட்டராக நீ வருவ அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய லிட்டில் வாய்ஸ் வந்து என்னுடைய மனசுலேருந்து சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இன் அ வாய்ஸ் தட் கெப்ட் ஆன் டெல்லிங் மீ. இப்போ யாராவது நம்மளை வந்து இன்சல்ட் பண்ணாலும் இது பண்ணாலுமே இல்லை என்னால் ஓவர் கம் பண்ணி வர முடியும் அப்படின்ட்டு நம்ம மனசுக்குள்ள அந்த ஒரு இது வெளிப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதை ஜெயிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ 5வது பாயிண்ட் பாருங்கள். ஸோ அந்த சமயம் ரஞ்சி ட்ராஃபி மேட்ச் வந்து கோயம்புத்தூரில் நடந்துச்சு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. இப்போ இருக்க ஃபேமஸ் சிவராமகிருஷ்ணன் கமெண்டர் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் மற்ற மெம்பர்ஸ் நாங்கள் எல்லாமே வந்து ஒரு ரூமில் உட்காந்து சேட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ பேசிகிட்டு இருக்கோம். அப்போ பேசும்போது சடனாக நான் வந்து என்ன சொன்னேன், கைஸ் நான் வந்து இன்னும் ஒரு 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய
கிரிக்கெட் அதாவது இந்தியன் கிரிக்கெட் டீமுடைய கேப்டன் ஆக போகிறேன், நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்க எல்லாமே என்ன, இவனுக்கு என்ன பைத்தியங்கீத்தம் பிடிச்சிச்சா இப்படி பேசுகிறான், இவன் வந்து தமிழ்நாட்டு கிரிக்கெட் டீம்லேயே வந்து இவன் வந்து உள்ள நுழையத்துக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கான், இவன் வந்து எப்படி இந்தியன் கிரிக்கெட் டீமில் வரப்போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபேமஸான சுனில் கவாஸ்கர், கபில் தேவ், மோஹிந்த அமர்நாத், ஸோ இவங்க போல் இருக்க கிரிக்கெட்டர்ஸ் முன்னாடி இவன் எப்படி வந்து கேப்டனாக வருவான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாமா. உடனே இவர் என்ன சொல்லியிருக்காரு, பட் ஐ செட் பாஸ் வெயிட் பண்ணி பாருங்கள், வெயிட் அண்ட் வாட்ச், இன்னும் 5 வருஷத்தில் நான் வந்து இந்தியாவுடைய கேப்டனாக ஆகுவேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அதுமாரி நான் சொன்ன மாதிரி நான் அதுமாரி கேப்டன் ஆனேன். ஸோ மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பார்த்தா தெரியும், நான் ஏற்கனவே சொல்லிக்க 5 வருஷத்துக்குள்ளே நான் வந்து இந்திய கிரிக்கெட் டீமுடைய கேப்டன் ஆவேன்னு சொன்னேன். ஸோ அதுமாரி வந்து அடைஞ்சிச்சு. ஸோ என்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு நான் வந்து ஒரு இதுவுமே வந்து நான் நினச்சதால அந்த ஆழ்மனசில் படிச்சா அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னு மாதிரி தான் இவர் மீன் பண்ணுறாரு. there must have been small and big desires. ஒரு டிசையர்னு ஒன்று இருக்கும், எனக்கு வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல் இருக்கும். இந்த குறுகிய காலத்தில் நான் வந்து இந்த வேலையை சீக்கிரம் செஞ்சு முடியும், அது வந்து கோல் செட்டிங் இருக்குது. ஸோ லாங் டேர்மும் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதுமாரி பார்த்து நம்ம வந்து கோல்ஸை செட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சொல்கிறாரு பாருங்கள், ஆல்வேஸ் தேர் வில் பி சம்திங் வித்தின் யூ ஸ்பீக்கிங் டு யூ ரைட். ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட வந்து சொல்லுது. இப்போ உலகமே சொல்லுவாங்க, உலகமே ஒன்று வந்து உன்னால் முடியாது அப்படின்னு நினச்சாலும் நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம மனசுக்குள்ளே என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ளே கண்டிப்பாக யாருடைய மனசுக்குள்ளேயா இருந்தாலும் சொல்லணும், ஓகேங்களா. ஸோ அதுமாரி நமக்குள்ளே ஒன்று இருக்குது, அதோடைய பேச்சு நம்ம கேட்கணும். ஸோ கண்டிப்பாக அதுக்காக நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் சக்ஸஸ் நம்மளை தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டினியூ டூயிங் இட், டோன்ட் வரி அபவுட் த ஃபெயிலியர், யூ வில் சக்சீட். ஸோ அதை பொறுத்து நீங்கள் வந்து இல்லை நம்மளால் முடியாது அப்படின்ட்டு நம்ம நினைக்கக்கூடாது. ஸோ கண்டிப்பாக சக்ஸஸ் நமக்கு வரும் அப்படின்றாரு. when you talk about deep rooted desire, what did Sachin say? So சச்சின் கூட என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, after win 2011 World Cup, Sachin said that his deep rooted desire was to win World Cup. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1983 அப்போ தான் வந்து சச்சின் டெண்டுல்கர் இருந்தார். ஸோ ஆனால் இத்தனை வருஷம் கழித்து நம்ம 2011 தான் வந்து வேர்ல்ட் கப் வந்து வெற்றி பெற்றோம். நமக்கு தெரியும் அவர் வந்து கிட்டத்தட்ட 100 செஞ்சுரிஸ் வந்து அடிச்சிருக்காரு, பயங்கர ஃபேமஸ் இந்தியன் கிரிக்கெட்டர், ஓகேங்களா, ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஆனால் அவர் ஆழ் மனசில் என்ன ஒரு டீப் ரூட் டிசைர் மனசுக்குள்ள என்ன வந்து, அவர் இருக்கும்பொழுதே என்னது வேர்ல்ட் கப் மேட்ச்னு நான் விளையாடும் போது ஒரு தடையாச்சு வேர்ல்ட் கப் மேட்ச் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே நினைச்சிருக்காரு. அப்போ அவர் ஆழ் மனசுக்குள்ளே அது வந்து பதிஞ்சிருக்கு, ஓகேங்களா. ஸோ இவருடைய ரெக்கார்ட்ஸையும் வந்து நம்ம யாருமே மறக்க போகிறதில்ல. ஆனால் இவரே வந்து இப்படின்னு நினச்சிருந்துருக்காரு, ஓகேங்களா. ஸோ அவருக்கு எல்லாமே இந்த ஆல் ஓவர் த வேர்ல்டு கிரிக்கெட் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து அவருக்கு இருக்குது. அவர் மனசில் இந்த டீப் ரூட் டிசைர் வந்து என்னவா இருந்திருக்கு, ஒரு நாள் வேர்ல்ட் கப் வந்து என்னுடைய, அதாவது நான் இருக்கும்போது கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதுவும் நடந்துச்சு. ஆனால் என்ன கொஞ்சம் லாங் டைம் எடுத்துக்கிச்சு, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பட் ஸ்டில் ஹீ ஹிம்செல்ஃப் அட்மிட்டட் தட் இட் இஸ் த பெஸ்ட் திங் தட் எவர் ஹேப்பன் டு ஹிம் இன் த கிரிக்கெட்டர். ஸோ எவ்வளோ வெற்றிகள் இருந்தாலுமே அவர் இருக்கும்பொழுது அந்த சமயத்தில் வேர்ல்ட் கப் வந்து வெற்றி பெற்றது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்மளும் பார்த்துப்போ 2011 சச்சின் டெண்டுல்கரை வந்து தூக்கிட்டு எல்லாம் தோல் மேலே தூக்கிக்கிட்டு சுற்றினாங்க இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து ஃபேமஸ் பர்சனாலிட்டி, அதாவது ஆல் ஓவர் வேர்ல்டே அவர் வந்து ஃபேமஸாக எல்லா கிரிக்கெட் சம்மந்தப்பட்டதை அவர் வந்து ஜெயிச்சிட்டாரு. ஆனால் அவர் ஆழ் மனசில் நான் இருக்கும்போது வேர்ல்ட் கப்பில் வந்து ஜெயிக்கணும்னு நினச்சிக்கேன், அதுவும் நடந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த கான்ஷியஸ் அந்த டீப் ரூட் நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறது வந்து நடக்கும். அதுமாரி வந்து அதுக்காக நம்ம வந்து ஒர்க் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ பேஷன் இஸ் அ கீவேர்டு. ஸோ பேஷன் இஸ் அ கீவேர்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பேஷன் நமக்கு தெரியும். ஸோ பேஷன்றது நான் ஒரு கோல் அச்சீவ் பண்ணால் அதுக்காக நான் கண்டிப்பாக ஸ்ட்ராங் டிசைர்னு சொல்லுவாங்க, அதுக்காக நான் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுறதுக்கு அதுதான் வந்து பேஷன் சொல்லுவாங்க, ஓகேங்களா. வென் ஐ சே பேஷன், யூ டூ சம்திங் வித் யர் ஹார்ட் அண்ட் சோல். இப்போ அவருக்கு கிரிக்கெட் நல்லா வரும், சச்சின் டெண்டுல்கர் ஆகட்டும், ஸ்ரீகாந்துக்காக இருக்கட்டும். ஸோ கிரிக்கெட் நல்லா வரும்பொழுது ஸோ ஒரு தடவையும் வந்து அவங்க இப்போ கிரிக்கெட் விளையாடும்பொழுது சும்மா ஏனோ தானே விளையாடல, அவங்களுடைய ஹார்ட் அண்ட் சோல், அந்த உடல் பொருள் ஆன்மா எல்லாமே சேர்ந்து எல்லாமே எப்போ பார்த்தாலுமே சொல்லுவாங்களே நாடி நரம்பு ஃபுல்லாமே வந்து ஊறி போய் அந்த கிரிக்கெட்டுடைய இதில் வந்து அவங்க இருந்திருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம மனசு ஃபுல்லாமே வந்து ஏதாவது ஒரு எய்மாக இருந்தால் அது ஃபுல்லாமே நம்ம மனசுக்குள்ளே வச்சுருக்கணும். ஸோ இந்த ஆல் ஓவர் லெசன் பார்த்தீங்கன்னா டிசையர் நம்ம நல்ல ஆழ் மனசுக்குள்ளே பதிஞ்சு வச்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ வென் யூ டூ சம்திங் வித் பேஷனேட், ஸோ கண்டிப்பாக இப்போ எனக்கு பிடிச்ச ஏதோ ஒரு வேலையை நான் செய்வேன். இப்போ எனக்கு டீச்சிங் பிடிக்குன்னா எனக்கு பிடிச்ச ஏதோ ஒரு வேலையை நான் செஞ்சேன்னா அது கண்டிப்பாக என் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், என்னுடைய வாழ்க்கையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். when you put your heart and soul and you are passionate, you start enjoying what you do. கண்டிப்பாக, ஓகேங்களா. ஸோ நம்ம எனக்கு இது பிடிக்கும் போது ஸோ என்னுடைய
ரொம்ப இன்ட்ரெஸ்டானது, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பேஷனட். ஸோ எல்லாமே வந்து இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம அந்த வேலையை வந்து மறுக்க மாட்டோம். ரொம்பவே என்ஜாய் பண்ண தான் நம்ம செய்வோம். ஓகேங்களா? when you enjoy what you do, ultimately you do everything in the right manner. எக்ஸாக்ட்லி. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, என்ன தான் நீங்கள் வந்து நான் கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள், நமக்கு வந்து பிடிக்காத ஒரு இடத்துல போய் இந்த வேலையை செய்யும் போது கண்டிப்பாக ஏதாவது தவறுகள் இருக்கும். ஆனால் நமக்கு பிடிச்ச இடத்துல உனக்கு பிடிச்ச ஜாபு, பிடிச்சது எல்லாமே பிடிச்சதுமே கண்டிப்பாக எல்லா ஒர்க்குமே வந்து நம்ம ரைட்டாக தான் வந்து செய்வோம். அதுதான் வந்து பேஷன் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பேஷன் இல்லாமல் எதுவுமே கிடையாது அப்படின்றாரு. ஓகேங்களா? ஸோ இதே தான் சொல்கிறாங்க, யூ ஜஸ்ட் டோன்ட் ஃபீல் லைக் டூயிங் சம்திங். ஸோ ஏதோ ஒரு சும்மா நேம் சேக்குக்கு ஏனோ தானோ அப்படின்னு போகாமல் நம்ம உடல், பொருள், ஆன்மா எல்லாமே அதில் இன்வால்வ் ஆக இருக்க மாதிரி வந்து கரெக்ட் பாத்தை வந்து நம்ம சூஸ் பண்ணணும், கரெக்ட் கோலை வந்து நம்ம செட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பேஷனோடு வந்து நம்ம அதை செட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஐ கேன் திங்க் ஆஃப் டூயிங் சம்திங் வித் பேஷன் இஸ் சச்சின் டெண்டுல்கர். ஸோ கண்டிப்பாக வந்து சச்சின் டெண்டுல்கர் தான் நான் சொல்லுவேன். அவருக்கு வந்து இந்த பேட்டிங் பண்ணுறது அதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் டசையர். ஓகேங்களா? ஸோ இவருக்கு எவ்வளோ ரெக்கார்ட்ஸ், பயங்கர பெரிய பெரிய ரெக்கார்ட்ஸ் இருந்துமே அவருக்கு வந்து எது பெஸ்ட்டாக இருந்திருக்கு, கண்டிப்பாக வேர்ல்ட் கப் வந்து வெற்றி பெறணும்னு நினச்சிருக்காரு. ஹீ ஹேஸ் பிளேட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டெஸ்ட் மேட்ச், ஒன் டே மேட்ச், அதுமாதிரி ரன்ஸு, ரெக்கார்டு எல்லாமே இருந்தது. பட் டில் ஹிஸ் ரிட்டைர்மெண்ட் whenever he played with a great passion. ஸோ ரிட்டைர்மெண்ட் ஆகிற அந்த ஏஜ் வரைக்குமே அவர் வந்து எப்படி விளையாடிருக்காரு, ஸோ அவருடைய பேஷனை வந்து காமிச்சு, ஏன்னா அவருக்கு அது பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் வை சச்சின் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார். நான் உங்கள் மனசுக்குள்ளே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹியர் ஆர் சம் வேஸ் டு மேக் ஷியோர் தட் கோல்ஸ். ஸோ இதை ஒரு சில வரிகள் நான் சொல்கிறேன். என்னென்னா, உங்களுடைய கோல்ஸை நீங்கள் செட் பண்ணுறதுக்கு அதுக்காக நீங்கள் உழைக்கணும். ஓகேங்களா? அதை நம்ம ஆழ் மனசுலேயே நம்ம வச்சுருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு கண்டிப்பாக நமக்கு பிடிக்கிற மாதிரியான கோலை நம்ம செட் பண்ணணும். நாட் ஜஸ்ட் திங் தட் சவுண்ட்ஸ் குட், ஜஸ்ட் வந்து இல்லை எனக்கு வேலைக்கு போகணும் அவ்வளோதான் அப்படின்னு இல்லாமல் நம்ம ஆழ் மனசுக்குள்ளேயும் எடுத்துக்கணும், நமக்கு பிடிச்சும் இருக்கணும், நமக்கு பிடிச்சும் இருக்கணும். அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணிட்டும் இருந்தேன். கண்டிப்பாக இப்போ நம்ம ஃபெயிலியர் அடைஞ்சாலுமே கண்டிப்பாக ஒரு சில வருஷத்துலையோ இல்லை ஒரு சில மாதங்களையோ நம்ம வந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ கோல்ஸ் வந்து செட் பண்ண சொல்லார். ஒரு இயருக்கும் இயர்லி பேசிஸ் நீங்கள் கோல் செட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வருஷத்துக்கு வந்து எனக்கு இந்த வருஷத்துக்குள்ளே வந்து என் தங்கச்சிக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணணும், என் தம்பிக்கு வந்து ஏதோ ஒரு பைக் வாங்கி தரணும். ஸோ அப்போ இயர்லி ஒரு வருஷத்துக்கும் நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு கோலை செட் பண்ணுங்கள். இது வந்து ஸ்மாலர் கோல்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, அப்போ கோல் செட் பண்ணுறதுல தெளிவாக இருங்க அப்படின்னு சொல்கிறேன். ஆஸ் ஐ டோல்ட் யூ வித் லைவ் எக்ஸாம்பிள்ஸ், நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் சச்சின் டெண்டுல்கர் எக்ஸ்பீரியன்ஸும் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ஸோ இட் பிகம்ஸ் ஈஸியர் டு அச்சீவ் அ கோல்ஸ். உங்களுடைய கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் இப்போ வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து நான் அந்த கோலை அச்சீவ் பண்ண போகிறேன்னா, ஸோ ஒரு வருஷத்துக்கு பாதி வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டு மீதி 6 மாதத்தில் நான் அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால் அந்தந்த நேரத்தில் நம்ம என்னென்னா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம டார்கெட்டு கரெக்டாக இருக்கும். அதனால் முக்கியம் என்னது, டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இஃப் யூ ஒர்க் டுவோர்ட்ஸ் இட் இன் அ வெரி கான்ஷியஸ் மேனர், ஸோ நம்மளுடைய கான்ஷியஸு, அது எனக்கு பிடிக்கும், அது என்னுடைய பேஷன், ஸோ என்னுடைய ஹார்ட் அண்ட் சோல், நான் ஃபுல்லாக என்னுடைய மனசு எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதால ஹார்ட் அண்ட் சோலும் போட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு வந்து வெற்றி நிச்சயம். அடுத்தா பாருங்கள், கோல் செட்டிங்கை நம்ம என்ன பண்ணணும், அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். ஸோ அந்த கோலை அச்சீவ் பண்ணால் நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்ட்டு நம்ம இப்போயே யோசிக்கணும். யோசிச்சு பாருங்கள், நமக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அது கிடைக்காததுக்கு முன்னாடி நம்ம அந்த கோலை அச்சீவ் பண்ணிவிட்டு அது கிடச்சிச்சு, நீங்கள் ஒரு சைலன் வச்ச காரில் போகிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சு பார்த்தால அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுக்காக நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அந்த கோலை நீங்கள் செட் பண்ணுறதால என்ன பெனிஃபிட்னு நம்ம வந்து யோசிக்கணும். மேக் ஷியோர் தட் யூ ஆர் கோயிங் டுவோர்ட்ஸ் வேர் யூ ஆக்சுவலி வாண்ட் டு கோ. ஸோ நல்லா யோசிச்சுக்கோங்க, நீங்கள் போகிற பாதை சரியா. இப்போ நான் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறேன், பேங்க் எக்ஸாம் படிக்கிறேன், ஆர்ஆர்பி படிக்கிறேன், ஸோ எல்லாமே படிக்கிறது சரிதான். இப்போ எனக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஆஃபீஸராக தான் ஆகணும் போது அதுக்கு வந்து நீங்கள் கரெக்டான பாத்தை சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ திடீர்னு குரூப் 1 எக்ஸாம் வந்துச்சா, ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நமக்கு வந்து ஆர்ஆர்பி எக்ஸாம் வருது, ஜேஇ எக்ஸாம் வருது. ஓகேங்களா? ஸோ இல்லை சம்திங் இன்ஜினியரிங் எக்ஸாம் நம்ம அந்த கோர் கம்பெனி ஓரியன்ட் வருதுன்னா அதுக்கு நம்ம தாகக்கூடாது. ஸோ எதுக்கு நம்ம ஃபிக்ஸ்டாக இருக்குமோ அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே தான் சொல்கிறாங்க, மேக் ஷியோர் தட் யூ டேக் அன் இன்ஃபார்ம்டு டெசிஷன். ஸோ உங்களுடைய கெரியருக்கான கரெக்டான டெசிஷன் நீங்கள் எடுக்கிறீங்களா அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ கெரியரை சூஸ் பண்ணும்போது கரெக்டான அந்த ஃபேக்டர்ஸ், அதில் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க.
ஓகேங்களா. ஸோ இன்ஃப்ளூயன்ஸுன்றது ஸோ நமக்கான அந்த கெப்பாசிட்டி அதில் இருக்கா. இப்போ நான் வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்ன்றதால எனக்கு வந்து மேக்ஸ் வந்து பிடிக்கும். ஓகேங்களா. ஸோ மேக்ஸ் வந்து பிடிக்குன்றதால ஸோ அதை வந்து மேக்ஸ் ஓரியன்டாக நான் எடுக்கலாம். ஸோ சம்மந்தமே இல்லாத எனக்கு எக்கனாமிக்ஸ் எடுன்னு சொன்னால் நான் எப்படி எடுக்க முடியும். ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன கெப்பாசிட்டியோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கோலை வந்து நம்ம செட் பண்ண நம்ம கெரியரையும் சூஸ் பண்ணணும். ஸோ என்னென்ன பாருங்கள், எஜுகேஷன் பேக்ரவுண்ட் இருக்கணும், பேரண்டல் இன்ஃப்ளூயன்ஸ், teachers and mentors, environment that you are in, personal aspiration and peer pressure. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய என்டையர் கெரியருமே வந்து சூப்பராக அமைஞ்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக நான் வந்து நல்லா எஜுகேஷன் பேக்ரவுண்ட் இருக்கும், நல்லா படிச்சிருக்கணும். ஸோ பேரண்டல் இன்ஃப்ளூயன்ஸ்னும்போது ஸோ நமக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்கேஸ் வந்து பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ண முடியாமல் ரொம்ப ஏழ்மையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நம்ம தான் ஏதாவது வீட்டுக்கு வேலை செஞ்சு ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்காக படிக்கிறது டைம் இருக்காது, அதுதான் சொல்கிறாங்க. அதுமாதிரி பெஸ்ட்டு டீச்சர்ஸ், பெஸ்ட்டு மென்டர்ஸ் வந்து இருக்கணும். அதுமாதிரி நம்மளுடைய சுற்று, அதாவது என்விரான்மெண்ட். இப்போ வந்து ரொம்ப கசன்னு இருக்கிற இடத்துல, ரொம்ப நிறைய பேர் இடத்துல போய் படின்னு சொன்னால் படிக்க முடியாது. ஸோ நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும். இல்லை நம்ம கூடா நட்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு பர்சனும் இருக்கக்கூடாது. ஸோ நமக்குள்ளே நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணணும். பர்சனல் ஆஸ்பிரேஷன் அண்ட் பியர் ப்ரெஷர். ஓகேங்களா. ஸோ பியர் ப்ரெஷர், பியர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ பர்சன் ஆஃப் சேம் ஏஜ், ஸ்டேட்டஸ் ஆர் எபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க புக்கில். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே காலேஜில் படிப்பாங்க, இல்லை ஒரே இதில் வந்து ஜாபுக்கு ட்ரை பண்ணாங்க. ஸோ அந்த அவங்களோட சேர்ந்துட்டு சுற்றுறது அதுமாரிலாம் வந்து இருக்காமல் ஸோ நார்மலாக போகணும் அப்படின்றாரு. ஓகேங்களா. ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இது. ஸோ இதாக வந்து இது. ஏன்னா ஸோ ஆன் த ஹோல் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணால் நம்மளுடைய பர்சனாலிட்டி வந்து டெவலப் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ சூஸ் சம்திங் யூ என்ஜாய் அண்ட் ரியலி வாண்ட் டு டூ அண்ட் யூ வில் பி அ சக்ஸஸ்ஃபுல். ஸோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்வீங்க, கண்டிப்பாக அதில் வந்து நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஓகேங்களா. ஸோ இது யாருடைய எக்ஸ்பீரியன்ஸு, கிறிஸ் ஸ்ரீகாந்துடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ இதை பாருங்கள், கோல் செட்டிங் கிறிஸ் ஸ்ரீகாந்த்.